ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட வாட்ஸ் ஆன் யுவர் பர்சன்ஸ் மைண்டு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மணி டிஃப்ரென்ஸாக கூட இருக்கலாம், இல்லை காஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. இந்த பர்சன் ட்ராவல் லைக் பண்ணுற பர்சனாக கூட இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்க்குறாங்க, ஒரு காலோ மெசேஜோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நேரில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்கள் பர்சன் எப்படின்னா ரொம்ப இன்மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்காங்க. லைஃப்பில் சீரியஸாக இல்லாத ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. 1000 பேர் அட்வைஸ் பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. அடித்து பிடிச்சி லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற பர்சனாக கூட இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு தொடக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பர்சனை பார்க்கும்போது இன்மெச்சூரிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த பர்சன் சைல்ட்ஹுட்டில் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பாடம் அனுபவிச்சிருக்காங்க. அதனாலேயே யார் கூடவும் அட்டாச் ஆகாமல் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க சைல்ட்ஹுட்டில் ஏதோ 1-2 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு நிறைய ட்ராமாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ராமாஸ் பார்த்துருக்காங்க நிறைய அடிபட்டு. அதனாலேயே பெருசாக யார் கூடவும் அட்டாச் இல்லை. அப்படி இந்த பர்சனை தப்பி தவறி அட்டாச் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலுமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஓடி போயிடுவாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லாக வேலை பணம் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இவங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஆளும் கூட, நல்ல மைண்ட் உள்ள பர்சனும் கூட. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு 100 பவுன் நகை வேணும்னு நம்ம அட்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு கிடைக்காது. எவ்வளோ கேட்டாலும் பிரபஞ்சத்திட்ட கேட்டு நமக்கு 100 பவுன் நகை வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் கிடைக்காது. இவங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். இவங்க எது மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. வந்தால் வரட்டும், போனால் போகட்டும்னு இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். இந்த பர்சனுக்கு சோல் லெவலில் ஒரு கனெக்ட் இருக்குது. எது வந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மென்டாலிட்டி, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளும் கூட. இவங்களுக்கு அடையாளமாக சிங்கத்தை சொல்லலாம். ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த பர்சன் வந்து அட்டாச்மெண்ட்டாக இல்லாதனாலேயே எந்த ஒரு விஷயமும் இவங்களை பாதிக்காது. கேரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்சன் நீங்கள் இந்த பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க. நைட் எல்லாம் தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப வலி வேதனையில் இருக்கீங்க. இப்போது இந்த பர்சன் உங்கள் கூட பேச முடியாத சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்க சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்காத நிலைமையில் இருப்பீங்களோன்னு கூட நினைக்கிறாங்க. அவங்களால முடியாத சுச்சுவேஷனில் தான் அழுவாங்க, இல்லைன்னா அதற்குண்டான வழியை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது. அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் எத்தனை தடவை நோ கான்டாக்டில் போனாலுமே மறுபடியும் நீங்கள் சேருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குன்னா, ஒரு கப்பு நிறைய அன்பு இருந்து அது வலிஞ்சிட்டு போகிற அளவுக்கு அன்பு இருக்குதான் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பர்சன் கூட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இந்த பர்சன் திரும்பி வருவாங்க. உங்கள் மேலே பிரியம் குறையாது. ஆனால் உங்கள் 2 பேர் லைஃப்லையும் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த பர்சன் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியும் அன்பு வேணும்னு நிற்கிறாங்க. இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, 2 பேருக்கும் ஈக்குவலான அன்பு கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம அந்த தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உங்களை அப்படியே விட்டுருக்காங்க. இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்கணும்னா, 2 பேருக்குமே ஈக்குவலான அன்பு தானே கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு மட்டும் அன்பு கொடுத்துட்டு இப்போ நிற்கிறதும் அவங்க கூடயே நிற்கிறாங்க. ஆனால் இந்த பர்சன் மேலே நீங்களும் எமோஷ்னலி கனெக்டாக இருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம கேர் பண்ணிக்க மாட்டோம், நம்மளை பார்த்துக்க மாட்டோம், 24 மணி நேரமும் அவங்கள பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவோம். அந்த பர்சன் ஒரு நாள் பேசலைன்னா கூட அழுதுகிட்டே இருப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க.
இப்போ நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். 24 மணி நேரம் ஒரு பர்சனே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அவங்க இல்லைன்னா லைஃப் இல்லைன்னு தோணும். நாம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளை முதல்ல கேர் பண்ணிக்கணும். நமக்கு நாமளே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தானே அடுத்தவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் இருக்குது. ஒரு ரீஸ்டார்ட் கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப ஈகோ திமிரில் இருக்காங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்டு நடக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறத கேட்கலன்னா உங்களை கண்டுக்காமல் போயிடுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது இங்கே 2 விதமான பர்சனோட எனர்ஜியும் நான் பார்க்குறேன். ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்மெச்சூரிட்டியாக இப்படி இருக்காங்க. இன்னொரு பர்சன் பார்க்கும்போது இந்த பர்சனை நேர்மையான ஒரு பர்சனாக இருக்காங்க. ஃபேமிலி ஓரியண்டான பர்சனாகவும் இருக்காங்க. குடும்பத்துக்காகவே இருப்பாங்க. மேரேஜ் ஆன பர்சனாகவும் இருப்பாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்வாங்க. ரொம்ப லாயல்ட்டியான பர்சனாகவும் இருப்பாங்க. சும்மா ஒரு பொண்ணு கூட பேசுவோம் பழகுவோன்னு பழக மாட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு கூட பழகுறாங்கன்னா கல்யாணத்தில் போய் முடியணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற பர்சனாகவும் இருக்காங்க. இந்த பர்சன் ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சாதான் பேசவே செய்வாங்க அவங்க கூட. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேர்மையானவங்களுக்கு தான் லைஃப் சரியாக அமையாதுன்னு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தா கூட மேரேஜ் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. உங்கள் கூட தான் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. கமிட்மெண்ட் கொடுப்பாரு, ஃபேமிலி ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. பணக்காரராக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பணம் நிறைய இருந்தாலுமே லைஃப்பில் ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்காங்க. உங்கள் கூட தான் ஒரு எமோஷ்னல் ஃபீல் ஆகுது. ஃபேமிலி கஷ்டப்படுற மாதிரி, அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரியோ எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயம் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த 2 பர்சனோட ஒரு எனர்ஜியே இருக்குது. உங்கள் பர்சன் எந்த மாதிரி எனர்ஜின்னு பார்த்து அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போதே இந்த வீடியோ கூட உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம்.